ஹாய். நாங்கள் வெக்கேஷனுக்கு ட்ரிப் போகலான்னு இப்போ ஸ்கூல் லீவ் விட்டு இப்போ மாத கடைசி இன்னைக்கு எத்தனை தேதி? 23. போன 18 லீவ் விட்டாங்கல்ல. போன 18 லீவ் விட்டு இந்த 23 தான் வெளியில் போகிறோம். கிளம்பணும். எங்கள் நேரம் நல்ல நேரம் போல பாருங்க. மழை பெய்து கொண்டிருக்கிறது. டீ குடிச்சிட்டு உட்காந்தா இருக்கோம். மழை வெறிச்சதுக்கு அப்புறம் ட்ரிப்பு ஸ்டார்டட். ராக் பண்ணுறோம். நாங்கள் இப்போ மதுரைக்கு திருமங்கலம் போகிறதுக்காக பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். அப்போ எடுத்த வீடியோ தான். தூத்தல் வேறு விழுந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அங்கே போயிட்டு லேட் நைட் ஆகிட்டு இது மறுநாள் நாங்கள் குளிச்சு கிளம்பி இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா அழகர் கோயில் போயிட்டுருக்கோம். அப்போ போல் எடுத்த வீடியோ தான். நாங்கள் எங்களுக்கு வந்து ரூட் தெரியாதுங்கிறதுனால ரூட் மேப் போட்டு தான் போனோம். அதனால் கொஞ்சம் அலைஞ்சி திரிஞ்சு அந்த ரூட் மேப்லேயே போய் போனோம். நாங்கள் ஃபஸ்ட்டு கீழே பைக்கை பார்க் பண்ணிவிட்டு பார்த்தோம். அப்போ அங்கே உள்ளவங்கலாம் சொன்னாங்க ஃபஸ்ட்டு மலைக்கு மேலே போய் சாமி கும்பிட்டு தான் கீழே வந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. பழமுதிர் சோலை போகிறோம். அழகரை தரிசிக்க. படுக்க போட்டு எத்தனை இருக்கு வரது கோபுர வாசல்ல நின்று ஒரு போட்டோ ஆறுபடை வீடா? இது எத்தனாவது வீடு? ஆறாவது வீடு. நாங்கள் 2 வீடு போயிட்டோம். திருச்செந்தூர் போயாச்சு, திருப்பரங்குன்றம் போயாச்சு, இப்போ பழமுதிர் சோலை. ஆனால் ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு தான் கீழே வரணுமா. இப்போ நம்ம இங்கே போனோம். அப்புறம் அவங்க தான் ராக்காயம்மன் கோயிலுக்கு போய் தீர்த்தம் தொழிச்சிட்டு கீழே வாங்க நாங்கள் உங்கள் ஒருத்தங்கிட்ட கேட்டோம். அதனால் இப்போ மேலே போகிறோம். நிறைய பேர் இருக்காங்க. பாருங்க, அங்க ஒரு குரங்கு குட்டியோட இருக்கா. அது கொஞ்சம் தள்ளி. இங்க ஒரு குரங்கு, குட்டி குரங்கு இருக்கு. அது எதுக்கு பாக்க டாய்ஸ்? அது வேண்டாம். பை வச்சுட்டு வர பேர் சௌரியப்பா. அப்பா வந்து அப்படி இரு. பக்கத்துல ஆஃப் பண்ணிருங்க. நடந்து எவ்வளோ நல்லா ஆஃப் பண்ணிட்டே போலாம் போல. அதான் அடி கிழக்கு இறக்கி கூட்டிட்டு போயிரு.
போதும். ஹாய், நைட்டு இப்போ 9:30 மணி. காலையிலேருந்து ஒரே சுற்றிருக்கோம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன், போடுறதேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கேருந்து 11 மணி 11:30க்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் இங்கேருந்து எந்திரிச்சதே 8 மணிக்கு. ஏன்னா நைட்டு படுத்தது 12 மணி. 8 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி கரெக்டாக நாங்கள் அழகர் கோயில் போகும்போது 1 மணி போனோம். கீழே கல்லழகரை பார்த்துட்டு போகலான்னு போனோம். அவங்க நட சாத்திச்சு 3:30க்கு தான் திறப்பேன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாமே அதில் வீடியோலையும் கொஞ்சம் கொஞ்சம் பேசியிருப்பேன், ஃபுல்லாக பேசியிருக்க மாட்டேன். அப்புறம் சரி மேலே போயிட்டு வருவோம், அதுக்குள்ளே இங்கே எல்லாம் திறந்துடுவாங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நேராக பழமுதிர் சோலை போனோம். அங்கே போய் வீடியோ எடுத்தோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் ராக்காயம்மன் தீர்த்தம் போயிட்டு வாங்க, அங்கே போயிட்டு தான் இங்கே வரணும். சரின்னு சொல்லிட்டு 15 ரூபா டிக்கெட்டு எடுத்து உள்ளே போனோம். நல்லா குளித்தோம், சூப்பராக இருந்துச்சு. நாளிக்கிணத்துல குளித்ததுக்கப்புறம் இங்கே தான் அவங்களே சொல்லுதாங்க, நம்மளாம் நாளிக்கிணத்துல குளிச்சாங்க. அவர் பிடிச்சிட்டு கை பிடிக்கும்போது அவரே சொல்லுவார், அப்பா இப்படி எல்லாரும் இருந்தீங்கன்னா நாங்கள் வாட்டில் பிடிச்சிட்டே இருப்போம், எல்லாரும் பிடிக்கிறதுக்கே பயப்படுறாங்க, நிற்க மாட்டேங்க, ட்ரெஸ் நனைஞ்சிரும் அப்படின்னு. நாங்கள் தான் நல்லா நின்று நல்லா தண்ணி அடித்து ஃபுல்லாக நனைஞ்சி சூப்பராக குளித்தோம். திருப்தியாக இருந்துச்சு. சில ஆட்கள் வந்து ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் நம்மளை மாதிரி கிராமத்து சைடில் இருந்தோ அந்த மாதிரி ஆட்கள் வர்றவங்க மட்டும்தான் குளிக்க ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. எங்களுக்கு நாங்கள் தெரியாது, ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால நாங்கள் பாட்டுக்கு போயிட்டோம். சரி நனைஞ்சாலும் பரவாயில்ல, கீழே இறங்கி வரங்குள்ள காஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு பரவாயில்ல நனைவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாமே நனைஞ்சிட்டோம். மற்றவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, பைப்பு தண்ணியே பக்கத்தில் படாமல் இப்படி பிடிச்சி இப்படி வந்து தொளிக்கிறதுக்கு மட்டும் செய்தாங்க. அதான் அவங்களுக்கு இதாகுது. நாங்கள் எங்கள் கூட வந்து ஒரு கொஞ்சம் பேர் குளித்தோம். அவங்க பைப்பு வச்சு தான் அடிக்காங்க, பீச்சு தாங்க, அருவி மாதிரி இல்லை. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. வராதவங்க இருந்தால் வந்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் வர்றவங்க கையில் காசோடு வந்துடுங்க. மொத்தமே சிம்மு எந்த இதுவுமே காட்டாது, சிம்மே காட்டாது, சிம்மே ஒர்க் ஆகாது, ஃபோனே வராது. ஏரோப்ளைன் மோடு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி 2 சிம்முமே காட்டலை, அப்படி ஆயிடுது. அதனால் கையில் காசு, இன்னைக்கு என்னமோ நாங்களுமே கையில் காசு வச்சுருந்தோம். இல்லை அப்படின்னா எப்போவுமே இவங்க ஜிபேயில் இருக்குது அப்படின்னே சொல்லுவாங்க. இன்றைக்கி என்னமோ கையில் காசு இருந்துச்சு, அதனால் தப்பிச்சிட்டோம். அங்கே கும்பிட்டு கீழே வந்தோம். கரெக்டாக 3:30. ஆனால் அங்கே சிறுவர் பூங்கா இருந்துச்சு, அங்கே போகலை. 3:30 கரெக்டாக அங்கே கல்லழகருக்கு நட திறந்துட்டாங்க. உள்ளே போய் சாமி கும்பிட்டு வெளியில் வந்தோம். வெளியில் வந்துட்டு கிளம்பிட்டோன்னே இங்கே வந்தோம். வந்துட்டு ட்ரெஸ்ஸு ஓரளவுக்கு காஞ்சிருந்துச்சு. சரி வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிடும்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு திருப்பி தெப்பக்குளம் போவோம். தெப்பக்குளம் போனோம். தெப்பக்குளம் போவோம். அதாவது ரூட்டு தெரிஞ்சு போனால் தெரியாது. நாங்கள் வந்து மேப்பு போட்டு போனோம். அது இங்கே இந்த மாதம் இன்னொரு திக்கு தான் கோயில் கூட, ஃபுல்லாக கோயில் கூட. இங்கே அப்படின்னு திருப்பும்போது இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல நீங்க போய் சேர்ந்துடலாம்னு சரி இருந்துச்சு. சரி தெப்பக்குளம் போயிட்டோம். தெப்பக்குளம் போனோம். அப்படியே சுற்றி ஒரு 2 பைக்லேயே தான் போனோம். நின்று நடக்கிற அளவுக்கு நமக்கு தெம்பெல்லாம் இல்லை. ஏன்னா பிள்ளைகள் 2 தூக்கிக்கிட்டு இருக்கிற மக்களுக்குலாம் உண்மையிலேயே அதில் தேவையான விஷயம். சூப்பர். நாங்கள் பைக்கிலே தான் சுற்றணும், நடந்தெல்லாம் சுற்றலை. ஏன்னா பிள்ளைகளை வச்சுட்டு சுற்றுறது சேட்டு நம்ம ஊர் பனையாமட்டில் இருக்கும்பாங்க, விஓசி கிரவுண்டில் இருக்க மாதிரி இருந்துச்சு. சேட்டு தான். நாங்களும் சரி ஏதாவது சாப்பாடு சப்பாத்தி வாங்கலாம் பார்ப்போம். எதுவும் கடை இல்லை, ஃபுல்லாக சேட்டு வந்து செட் ஆகாதுன்ட்டு டிராஃபிக் வண்டி விடுறதுக்கு இடம் இல்லை. சரி பார்த்தோம், நல்லா காற்று இருந்துச்சு. ஒரு ஓரத்தில் வந்து வண்டியை விட்டுட்டு அங்கே கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு வண்டியிலே தெப்பக்குளத்துக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சோம். தெப்பக்குளம் வந்ததுக்கு ரவுண்ட் அடித்தோம். அப்படியே கிளம்பியாச்சு. வரும்போது சாப்பிட்டு இங்கே வந்துட்டோம். வரும்போது ஃபுல்லாக நம்ம பாலத்து வழியாக பாலத்தில் காற்று வாங்கிட்டு அவர் கல்லழகர் ஆற்றுல இறங்கின இடம் அது எல்லாமே பார்த்தோம். கல்லழகர் ஆற்றுல இறங்கினது இன்றைக்கி நாங்களும் ஆற்றுல வழியாக வந்தாச்சு.
நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, திருப்தியாக இருந்துச்சு, நல்லா இருக்கு. 1 டே டூர் பெஸ்ட்டு தான். நான் எங்களுக்கும் டூருக்கும் ராசியே கிடையாது. எல்லாரும் எங்கெங்கே எல்லாமோ டூர் போவாங்க, நாங்கள் ஒரே ஆன்மீக டூராக தான் போவோம். எங்கே போனாலும். ஆமாம், இந்த தடவை பைக்கு தான். என் ஃப்ரெண்டு பைக் கொடுத்தான், அந்த பைக்கில் தான் ஃபுல்லாக பைக் மட்டும் இல்லையோ, அங்கே இருக்கிற இடத்துல இருந்து எந்த ஏரியாவுக்கு வெளியில் போனாலும் சுற்று போகவே முடியாது. இப்போ எங்கள் பெரியப்பா வீடு அக்கா வீட்டுக்கே நாங்கள் இன்னும் போகலை. நாங்கள் வந்திருக்கோங்கிறதே தெரியாது. காலையிலலாம் இப்போ நாங்கள் மட்டும் வந்தோம்னா நேரம் அங்கே தான் போவோம். எங்கள் கூட எங்கள் சித்தப்பா ஒய்ஃபு பையன், அவங்க பையன் எல்லாருமே வந்திருக்கிறதுனால அவங்கள விட்டுட்டு நம்ம தனியாக போக முடியாது, அது நல்லா இருக்காது. நாளைக்கு ஃபேமிலி விசிட் போய் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அக்கா வீட்டுக்கும் போயிட்டு பிள்ளைகளெல்லாம் பார்த்துட்டு அந்தால ஊருக்கு கிளம்ப போகிறோம். அதுக்கு வந்ததே பெரிய வாடாத்தான் வந்தோம். கோவையில் போய் சொல்லிக்கிட்டே போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ நாங்கள் எடுத்து, இப்போ தான் எடுத்திருக்கேன், அப்லோடு பண்ணுறேன் எடிட் பண்ணி. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போடுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா? பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நாளைக்கு நடக்கிறதையும் இன்னொரு வீடியோ அப்படி கண்டினியூவாக எடுக்க எவ்வளோ மினிட்ஸ் என்னால் எடிட் பண்ணி போட முடியுதோ அப்படி போடுறேன். குட் நைட். இப்போ இன்னைய நாளுக்கு குட் நைட். டே 2 மதுரை ஷாப்பிங் vlog. இப்போ ஷாப்பிங் பண்ண வந்திருக்கோம் கோயில் இதில். இந்த வண்டின்னு சொல்லி எடுத்துறேன் அப்பா. வாங்க அப்படி ஷாப்பிங் பண்ணுறோம். காலையில் ஷாப்பிங் எடுக்கையில் வீடியோ எடுத்தேன், அதுக்கப்புறம் வீடியோவே எடுக்கலை. இப்போது ஊருக்கு கிளம்ப போகிறோம். மணி 5:15 ஆகிட்டு. அக்கா வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி எடுத்துட்டு இப்போ ஃபாத்திமா காலேஜ் முன்னாடி உட்காந்துருக்கேன். அவங்க ஃப்ரெண்டு ராமரண்ணன்கிட்ட போய் பைக்கை கொடுத்து வரேன்னு போயிருக்காங்க. பைக்கை கொடுத்து வந்தோடனே பாளையம் போய் அடுத்து அங்கேருந்து பஸ் ஏறணும். அதோட டே இப்படிதான் போச்சு. இன்னைக்கு ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா லக்கேஜ் நேரத்துக்குலாம் ரூட்டில் இருந்துச்சு. நாங்கள் மட்டும் அலைஞ்சால் வீடியோ எடுத்தேன். இன்றைக்கி லக்கேஜே வச்சுக்கிட்டே இருந்ததுனால எடுக்க முடியல. ஷாப்பிங் முடித்தோம். ஷாப்பிங் முடிச்சுட்டு நேராக வெளியில் வந்தோடனே ஒரு பெரியப்பா வீட்டுக்கு போனோம். போயிட்டு அடுத்து இன்னொரு அக்கா வீட்டுக்கு போயிட்டு மதியம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி இருந்துட்டு இப்போ ஈவினிங் டீ போட்டு குடிச்சிட்டு கிளம்பி வந்துட்டோம்.